பாருங்க, யாரு எவ்வளவு காசு கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஆனா என்னால இந்த தடவை காசு எதுவும் கொடுக்க முடியாது. அத்தை, உங்க கடைசி பையனோட ஷேர் எவ்வளோ இருக்குமோ அத கொடுத்துருவோம். கடைசி பையன் பணம் தருவானா மாட்டானாங்கிறத நீயா முடிவு செய்வ? நீங்களே பாருங்க அண்ணே, இந்த வீட்ல என்ன நடக்குது. ஹரி ஹரி, இனிமே என்னால பார்க்கவே முடியாதுப்பா. என்னப்பா இது? உன்ன அந்த பொண்ணு அவ முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டா. ஆனா நீங்க ஏன் எனக்காக பேசுற? என்கிட்ட இப்ப காசு இல்ல, நான் எங்க இருந்து கொண்டு வருவேன்? என்கிட்ட கொஞ்சம் பணம் ஏற்கனவே இருக்கு, அதான் தைரியமா சொல்றேன். என்ன கொஞ்சம் நம்புங்க. நீ உன் பணத்தை உன்கிட்டயே வச்சுக்கோ. என்கிட்டயே வச்சுக்க பணம் இல்லாத குடும்பத்துக்கு ஏதோ கொஞ்சம் உதவட்டுமேன்னு தான். அப்படியே இருந்தாலும் நான் என்ன செய்ய போறேன்? எவ்வளவு செலவு செய்யணுமோ அவ்வளவு செஞ்சாச்சு. யாருக்கும் எதுவும் செய்ய முடியல. ஆனா இப்ப எல்லாருக்கும் நல்லதுன்னா அதை விட வேற என்ன முக்கியம்? எனக்கு ஆசையா இருந்துச்சு ஒரு நாள் எல்லாருக்கும் நான் சாப்பாடு போடணும்னு. அன்னைக்கு ஹோட்டல்ல கூட இதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு நாள் எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வருவேன்னு. ஆனா இப்ப அத்தை கிருஷ்ண ஜெயந்தி பூஜைக்காக இந்த பணத்தை செலவு பண்ணா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். சரி, அவளை இத கேக்குறப்ப பூஜை பண்ணலாம். பாக்குறீங்களா அண்ணி எப்படி ஐஸ் வைக்கிறான்னு? தெளிவாவே பாக்குறேன் டாக்குர் அண்ணி. இந்த பொண்ணுக்கு சரியான பாடத்தை புகட்டாம விட மாட்டேன். அவளோட பேச்ச எப்போ மொத்தமா அடக்கி வைக்கணும். இவளால என்னோட போல்டூக்கு தான் அவமானம் வந்துருச்சு. இவளுக்கு பாடம் புகட்டியே ஆகணும். என்னோட போல்டூ இவளை எப்பவும் சும்மா விட மாட்டான். இல்ல, இவளுக்கு இதை விட கேவலமா நடக்கணும். அட என் டுக்கூனா பாருங்க, நான் செலவு செய்யறேன்னு கிளிப் இல்ல மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். அண்ணே, டுக்கூன் லீவு முடிஞ்ச உடனே கிளம்பி போயிருவான். ஆனா பையன் இங்கே தானே இருக்கணும். இப்படி ஓயாம பணம் கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த வீட்டுல நம்மளால எப்படிதான் இருக்க முடியும்? இப்ப பாருங்க, இந்த வீட்டுல அழிவு ஆரம்பமாயிருச்சு. நம்ம அண்ணி எப்பவும் இப்படி எல்லாம் கிடையாது. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த பொண்ணு இருக்காளே, முழு குடும்பத்தையும் நாசமாக்கி அழிச்சிடுவா பாருங்க. அட டாக்கூர் அண்ணி, புருஷே பையன் 2 பேர்கிட்டயும் பணத்தை வாங்குறாங்க, யாரையும் விடல. அண்ணே, சுத்தமா தர விடாதீங்க. அண்ணாவை நிறுத்துங்க. இதுக்கு எல்லாம் யார் பின்னாடி இருக்காங்களோ அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்தலன்னா நான் இந்த வீட்டோட பொண்ணே இல்லை. கொழுந்தனாரே, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? நான் பழம், பூ, ஸ்வீட்ஸ் வாங்கிடுறேன். அண்ணி, அது டுக்குந்தா பழம் தர்றான்ல. டுக்கூன் அவன் பங்கு கொடுக்குறான். இப்ப என் 2 பசங்களும் பணம் கொடுக்குறாங்க. இப்ப ஒருத்தன் கொடுத்துட்டா இன்னொருத்தன் தரமாட்டான்னு இருக்க முடியாதுல்ல. அண்ணி கோக்கன் எப்பவும் 500 ரூபாய் கொடுக்குறான். 500 ரூபாய் கொடுக்கறதும் கொடுக்காததும் என்ன பெரிய விஷயமா? என்கிட்ட இருந்தா நான் நிஜமாவே கொடுத்துருப்பேன் சித்தப்பா. நிஜமாவே என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, என்ன நம்புங்க. கடையில நான் என்ன பெருசாவா சம்பாதிக்கிறேன்? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஊப்பங்கோட சுமைய எப்பவும் மத்தவங்க தானே சுமக்குறாங்க. சில நேரம் போல்ட்டு, சில நேரம் அண்டா. ஜாக்கிரதை டாக்குரண்ணி. எதனால யோசிச்சு பேசுங்க. இன்னைக்கு வரை நான் போல்ட்டு கிட்ட வீட்டு செலவுக்காக 1 ரூபாய் கூட வாங்கினதில்ல. அவ எவ்வளவு கொடுக்கணுமோ அதை மட்டும் தான் கொடுப்பான். கொழுந்தனாரே, உங்ககிட்ட நான் அதிகமா பணம் வாங்கினதில்ல. என் பென்ஷன் பணம் என்னாச்சு? அதை நான் முழுசும் என் குடும்பத்துக்காகத்தானே செலவு செய்யறேன். அதுக்கு எந்த மதிப்பும் இல்லையா? யார் யாருடைய சுமைய சுமக்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். யாராவது யாருடைய சுமையாவது சுமக்குறாங்கன்னா அது நானா தான் இருப்பேன். என் பையனோட வீட்டு செலவை நான் கொடுக்கறேன். உங்களுக்கு பணம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா உங்க பணம் எதுவும் தேவையில்லை. கிருஷ்ண ஜெயந்தி பூஜையும் நடக்காது. இல்ல அத்தை, இது சரியில்லை. இப்ப நீங்களே உங்க வாயால பூஜையை பத்தி பேசிட்டீங்க. அதனால பூஜையை யாராலும் தடுக்க முடியாது. நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படியே பூஜை நடக்கும். பிறந்த வீட்டுல இருந்து எவ்வளவு கொண்டு வந்த? இத தெரிஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க பெரியம்மா? ஒருவேளை என்கிட்ட பணம் இல்லைன்னா கூட அப்பவும் இந்த பூஜை கண்டிப்பா நடக்கும். அப்புறம் சரியா அதே மாதிரி நடக்கும். அத்தை எப்படி நினைச்சாங்களோ. அட, இவ்வளவு தைரியத்தை எங்க இருந்து கொண்டு வர்ற நீ? இந்த தைரியம் என்னுடையது இல்ல சின்ன மாமா, இது என் மாமியாரோட தைரியம்.
அப்புறம் இந்த உலகத்தை இயக்குற அந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட ஒரு விருப்பம் இது. இருந்தாலும் அத்தை எப்பவும் எதையும் கேட்டதில்லை, இதை மட்டும் தானே ஆசைப்பட்டாங்க. அதனால அவங்க ஆசையை நிறைவேற்றுறது நம்மளோட கடமை. நினைச்சிட்டு இருந்தேன்னா என் தம்பிங்களையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலான்னு. இப்பதான் புரியுது நீங்க ஏன் உங்க பிறந்த வீட்டுக்கு போனீங்கன்னு. நீங்க உங்க பிறந்த வீட்டுக்காரங்களை கூப்பிட விரும்புறீங்க, அதுக்கு தான் இவ்வளவு ஏற்பாடும் செய்றீங்க. இல்லைன்னா நம்ம வீட்டுல இவ்வளவு பிரம்மாண்டமா பூஜை எப்பவாவது செஞ்சிருக்கோமா? ஆனா நீங்க கூட இந்த மாதிரி செய்ய சொல்லி எப்பவும் சொன்னதில்லை. அத்தை அவங்க பிறந்த வீட்டுக்காரங்களை இங்க கூப்பிட்டா அதுல என்ன பிரச்சனை பெரியம்மா? நீங்க உங்க பிறந்த வீட்டுல தானே இருக்கீங்க. பிறந்த வீட்டை விட்டு பிரியற வழி என்னன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அத்தை நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க உங்க பிறந்த வீட்டுக்காரங்களை கண்டிப்பா கூப்பிடுங்க. இவ்வளவு நாளா நீங்க அவங்கள எதுக்குமே கூப்பிடல, இது ரொம்ப தப்பு. நான் ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன் அத்தை, ப்ளீஸ் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் எனக்காக இதை சொல்லல. அது மட்டும் இல்ல, 3 அக்காங்களோட பிறந்த வீட்டையும் பூஜைக்கு கூப்பிட்டா அதுவும் நல்லா இருக்கும். இவங்களோட பிறந்த வீட்டுக்காரங்க இங்க வரதே இல்லை இல்லையா? அப்படியா? ஏன் சம்மந்திய கூப்பிடணுமா வேண்டாமாங்கிறத கூட நீ தான் முடிவு பண்ணுவையா? இல்ல சின்னத்த, நான் எதையும் முடிவு செய்யல. நான் அத்தைக்கு ஒரு சஜஷன் தான் சொல்றேன். இப்ப அத்தைக்கு பிடிச்சா அவங்க கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னா கூப்பிட மாட்டாங்க. பிறந்த வீட்டுக்காரங்களை கூப்பிடுறத கேட்டதும் எல்லார் முகமும் எப்படி மலர்ந்திருக்கு பாருங்க, எவ்வளவு சந்தோஷம். அவங்கள கூப்பிடணும்னா இவங்க பிறந்த வீட்டுக்காரங்களை மட்டும் ஏன் கூப்பிடணும்? உன் வீட்டுக்காரங்க என்ன செஞ்சாங்க? நான் அவங்கள கூப்பிடக்கூடாதா? நான் உண்மையாவே என்ன பத்தி யோசிச்சு இத சொல்லலத்த. சரி, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். துகுன், சொல்லுங்க பெரியம்மா, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் இருக்கேன். நீ ஏன் எல்லா இடத்துலயும் முதலா நிக்கிற? எங்களுக்கு செலவு இல்லையா? இந்த பூஜைக்கு பணத்தை எல்லாம் இறைக்கிற. பணத்தை சேமிக்க கத்துக்கோ. இப்படி வீணா பணம் செலவழிக்க தேவையில்லை. அப்பா, பண விஷயமா உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க, எப்படியாவது சமாளிக்க நான் முழு முயற்சி செய்வேன். பாருங்க, இந்த தடவை கிருஷ்ண ஜெயந்தி பெரியம்மா ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கணும்னு எனக்கும் ஆசை. அப்பா அந்த பூஜை நல்லபடியா நடந்தா வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல, குழந்தைகளும் என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் நான் எதுக்காக சம்பாதிக்கிறேன்? என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக தானே. என்னால இது கூட பண்ண முடியலன்னா சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் அப்பா? அப்புறம் அப்பா பூஜை நடந்தா அம்மா கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க இப்ப கோவமா இருக்கிறதால தடுக்கிறாங்க. இல்ல, கொஞ்சமும் இல்ல. இப்படி பணத்தை வீணாக்கி எனக்கு சந்தோஷத்தை வாங்க எந்த விருப்பமும் இல்ல. காமாக்கா தன் பணத்தை செலவழிச்சு யாரையாவது கூப்பிடணும்னு நினைச்சா கூப்பிடட்டும். ஆனா என் கணவரும் மகனும் ஒரு பைசா கூட தரமாட்டாங்க, சொல்லிடுறேன். நீ எவ்வளவு கீழ்த்தரமா பேசிட்ட சின்னவளு. இப்ப எல்லா படமும் புருஷனோடதாகிருச்சு. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இவ சொல்ல வர்றது அது இல்ல. இப்ப பாருங்க, எங்களுக்கும் வயசாகுது இல்ல, நாளைக்கு செலவு வரும், நோய் வரும், அப்ப பணம் வேணும்ல அண்ணி. எதிர்காலத்துக்காக சேமிக்க வேண்டி இருக்கும். கொழுந்தனாரே, நான் இந்த வீட்டுக்காக எதுவுமே செய்யல. இந்த குடும்பத்துக்காக நான் முழு உயிரையும் கொடுத்துதான் பாத்துக்கிட்டேன். என் பென்ஷன் படத்தை கூட முழுசா இந்த வீட்டுக்கு தானே செலவு செய்யற. அதுக்கு எந்த மதிப்பும் இல்லையா? அண்ணி உங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான். உங்களுக்கு 2 பசங்க, அவங்க பொண்டாட்டிங்க, அப்புறம் பேர பிள்ளைங்க. உங்களுக்கு தான் பெரிய குடும்பம். அதனாலதான் நீங்க அதிக பணம் கொடுக்க வேண்டி இருக்குது. உங்க செலவு அதிகம் தானே. ஓ, அப்ப அப்படி இருக்குதா டாக்கூர் அண்ணி? எனக்கு 2 பசங்க இருக்காங்கன்னா நான் அதிகமா செலவு பண்ணணுமா? இனிமே இந்த வீட்ல எல்லாமே இப்படிதானா? அண்ணி, எங்க மேல இந்த பழிய போடாதீங்க. நீங்க தான் பிரிக்கிறீங்க, நாங்க இல்ல. இந்த பூஜை செய்யறது என்னோட விருப்பம் மட்டும்தான். இதுக்கு ஆகிற செலவு எல்லாமே நானே செய்யறேன். பணத்தை ஏற்பாடு செய்ய முடிஞ்சா பூஜை நடக்கும், இல்லனா நடக்காது. இது கடவுளோட சித்தம்னா அவரே எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு. இத்தனை வருஷமா என் பென்ஷன் பணம் முழுசையும்
இந்த வீட்டோட செலவுக்கு தான் கொடுத்தேன். ஆனா இனிமே அப்படி நடக்காது. இனி அதுல பாதி பணத்தை எனக்காக சேமித்து வைப்பேன். பிறகு அந்த பணத்தை ஒவ்வொரு வருஷமும் பூஜைக்கே செலவு பண்ணுவேன். இல்ல அத்தா, நீங்க பென்ஷன் பணத்தை குடும்ப செலவுக்கே பயன்படுத்துங்க. பூஜைக்கான பணத்தை ரெடி பண்ணிடுவேன்.